சற்று முன் பாஜகவில் விஜய்க்கு மத்திய அமைச்சர் பதவி. டெல்லி மேலிடம் அதிரடி அறிவிப்பு. அதாவது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய பதவிக்காலம் முடித்து தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட பின்பு பாஜகவில் அவருக்கு முக்கிய பதவி எதுவும் இதுவரை வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இருந்தாலும் மத்திய பாஜக தலைமை தொடர்ந்து அண்ணாமலைக்கு கொடுத்து வரும் முக்கியத்துவம் 1% கூட குறையாமல் இருந்து வருகிறது. விரைவில் பாஜக தேசிய தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட பின்பு தேசிய நிர்வாகம் பட்டியல் வெளியாவது மட்டுமில்லை, மத்திய அமைச்சரவையில் மாற்றம் நிகழ இருப்பதாக டெல்லி வட்டாரம் உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் பாஜகவில் புதிய தேசிய தலைவர் நியமனம் செய்யப்பட்ட பின்பு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் பாஜக தேசிய தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரதமர் மோடி இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது மத்திய நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகிய இருவர் பெயர் பாஜக தேசிய தலைவர் பட்டியல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்றபோது அங்கே பிரதமர் மோடிக்கு இணையான மரியாதையை நிர்மலா சீதாராமனுக்கு அளித்தார் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத். இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் தேசிய தலைவராக ஆவதற்காக ஒரு முன்னோட்டம்தான் என்கிறது டெல்லி வட்டாரங்கள். இதைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர் வகித்து வரும் நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார். காரணம், பாஜகவில் தேசிய தலைவர் அல்லது மாநில தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சராக, பிரதமராக, முதல்வராக இருக்கக்கூடாது என்பது அந்த கட்சியின் விதி. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பதவியை நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்த பின்பு மத்திய அமைச்சரவையில் மாற்றம் நிகழ இருக்கிறது. இதில் மத்திய நிதி அமைச்சராக பியூஷ் கோயல் பதவியேற்பார் என்றும், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் துறை அல்லது உள்துறை துறையின் கீழ் இணையமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் சிபிஐ அண்ணாமலை கீழ் இயங்கும் என்கிறது டெல்லி வட்டாரங்கள். தற்பொழுது அண்ணாமலை மத்திய அமைச்சராகி அவருக்கு கீழ் சிபிஐ வர இருக்கும் தகவல் திமுகவை கதி கலங்க செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் விவகாரம் மற்றும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருக்கிறார். கரூர் விவகாரத்தில் நீங்கள் பேட்டி கொடுத்த பின்புதான் எங்களால் மீண்டும் எழ முடிந்தது என அண்ணாமலையிடம் தெரிவித்த விஜய் அதற்கு அண்ணாமலைக்கு நன்றியும் தெரிவித்து இருக்கிறார். தொடர்ந்து கரூர் விவகாரம் குறித்து நிறைய விஷயங்களை விஜய் அண்ணாமலையிடம் பகிர்ந்து இருக்கிறார். இந்த நிலையில் விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணாமலையிடம் பேசிய தகவல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக அரசுக்கு சம்மட்டி அடியாக அமைந்துள்ளது இது. ஆதவ் அர்ஜுனா, பாஜக மற்றும் இறந்தவர்கள் உறவினர்கள் என 3 தரப்பினர் கரூர் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கொடுத்த இந்த வழக்கு தாவேகாவுக்கு சாதகமாக வருவதற்கு முக்கிய காரணம், அதாவது அர்ஜுனா நியமித்த வழக்கறிஞர்கள். திமுக அரசு இந்த வழக்கில் முகில், ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராக நியமித்தனர். ஆனால் முகில், ரோஹித்துக்கு இணையாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை டெல்லியில் முகாமிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா. அந்த வகையில் கோபால் சுப்பிரமணி, ரகவாச்சாரி போன்ற வழக்கறிஞர்கள் தமிழக அரசுக்கு எதிராக ஆஜரானார்கள். இந்த நிலையில் திமுக அரசு நியமித்த வழக்கறிஞர்கள் திக்கு முக்காடி போகும் வகையில் இருந்தது தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வைத்த வாதம். இதற்கு முன்பு தமிழக உயர்நீதிமன்றம் கரூர் விவகாரத்தை அவசரமாக விசாரித்து தாவேகா மற்றும் அதன் தலைவர் விஜய் ஆகியோரை கடுமையாக சாடியிருந்த நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து இருந்தது உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் கரூர் சம்பவம் நடந்த அன்று இரவோடு இரவாக அவசரமாக இறந்தவர்கள் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்தது
அதுவும் ஒரு உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்றால் சில மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கையில் பெரும்பாலான உடல்கள் இரவோடு இரவாக போஸ்ட்மார்ட்டம் செய்தது எப்படி? ஏன் பலரும் கேள்வி எழுப்பி இருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் போஸ்ட்மார்ட்டம் குறித்து தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். மேலும் 10,000 பேர் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 20,000 பேர் கூடிய இந்த கூட்டத்தில் 600 போலீசார் வரை காவலில் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் ஒரு காவலர்களுக்கு கூட ஏன் இந்த தள்ளுமுழுவில் சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அந்த வகையில் தாவேகா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வைத்த வாதம் திமுக சார்பில் ஆஜரான முகில் ரோஹித் போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை கூட திக்குமுக்காட செய்தது. தற்பொழுது தாவேகாவுக்கு உச்சநீதிமன்றம் சாதகமாக சிபிஐ கரூர் விவகாரத்தை விசாரிக்கலாம் என தீர்ப்பு வந்தாலும் கூட அரசியல் களத்தில் ஒன்று காங்கிரஸ் உடன் தாவேகா கூட்டணி அமைக்க வேண்டும் அல்லது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும். இல்லை, தனியாகத்தான் போட்டியிடுவோம் என திமுக பாஜக இரண்டு கட்சியையும் கடுமையாக தாவேகா விமர்சனம் செய்தால் அது தாவேகாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த வகையில் பலம் பொருந்திய திமுகவை தாவேகா எதிர்க்க வேண்டும் என்றால் பாஜக துணை தற்பொழுது தேவைப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். மேலும் கரூர் விவகாரம் நடந்த அடுத்த சில மணி நேரத்தில் கொலைகாரன் விஜயை கைது செய்ய வேண்டும் என திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கினார்கள். ஆனால் இதிலிருந்து காப்பாற்றியது அண்ணாமலை தான். கரூர் சம்பவம் குறித்து அண்ணாமலை கொடுத்த பேட்டியில் ஒரு முன்னாள் IPS அதிகாரியாக காவல்துறை தரப்பில் இருக்கும் குறைபாடுகளை சுட்டு காட்டிய அண்ணாமலை விஜய் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்துரைத்தது. மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஏற்பட இருந்த அவப்பெயரை போக்கியவர் அண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முன்னாள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு வருடத்திற்கு முன்பு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் போது EPS அண்ணாமலை மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற நிபந்தனை முன்வைத்ததன் அடிப்படையில் அண்ணாமலை பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இதற்கு பிறகு பாஜக விவகாரங்களில் அண்ணாமலை அவ்வளவாக தலை காட்டாமல் இருந்தார். இதனால் இவர் பாஜகவில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டார் என்ற தகவலும் பரவியது. இதன் பிறகு இவருக்கே தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் அதற்கான பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறாததால் வருத்தத்தில் இருந்த அண்ணாமலை அவரது ஆதரவாளர்களை வைத்து புதிய கட்சி தொடங்கப் போகிறார் என்ற செய்தியும் பரவி வருகிறது. மேலும் நயினாருடன் ஏற்பட்ட வாக்குவாதமும் இவர் கட்சி துவங்குவதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இவரின் இந்த கட்சி கூடிய விரைவில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைய போகிறது என்றும் சொல்லப்படுகிறது. தாவேகா ஆரம்பிக்கப்பட்டு 1.5 வருடங்களே ஆன நிலையில் கரூர் சம்பவம் தாவேகாவிற்கு பூகம்பமாக வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தை CBI விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் CBI பாஜக வசம் இருப்பதால் விஜயை கூட்டணிக்குள் இழுக்க பாஜக முயற்சித்து வருகிறது. ஆனால் இதற்கு விஜய்க்கு விருப்பம் இல்லாதது போல் தெரிகிறது. இந்த நிலையில் இதனை பயன்படுத்தி கொண்ட அண்ணாமலை விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதில் முதல் 2.5 வருடம் நீங்கள் முதலமைச்சராகவும் அடுத்த 2.5 வருடம் நான் முதலமைச்சராகவும் இருக்கிறேன் என்ற நிபந்தனை விதித்திருக்கிறார் அண்ணாமலை. இந்த நிலையில்தான் விஜய் பல மாதங்களாகவே பாஜகவில் இணையுள்ளதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றாற்போல் விஜய் பாஜகவில் இணைந்தால் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்ற தகவலும் ஒட்டுமொத்த அரசியலில் பரபரப்பை கிளப்பி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.